நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை பாடி மகிழ, உம்மை ஆராதிக்க பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இரட்சகா, இந்த வருஷத்தின் ஆண்டவரை கடைசி சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியை தவிர வேறு என்னத்தை செலுத்த முடியும்? நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் எங்களை நடத்தின விதங்கள், நீர் எங்களை வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகளுக்காகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வாசித்த இப்படி வேத வசனங்களோடு கூட இப்படி ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. வந்த ஒருவர் கூட வந்தவனமாய் போகாதபடிக்கு தேவனை சந்தித்த அனுபவத்தோடு போக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. காணிக்க கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் கூட நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆராதனை முடிந்த பிறகு எல்லாரும் நீங்கள் அப்படியே வேகமாய் போயிட வேண்டாம். ஆராதனை முடிஞ்ச பிறகு வருகிற 25ஆம் தேதிக்கான நிகழ்ச்சிக்கான நம்ம வெளில போகிறதான நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அதை குறித்ததான சில விஷயங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிற அப்படின்னால ஆராதனை முடிந்த பிறகு ஒருத்தர் வாழ்த்தின பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சில விஷயங்கள் உங்களோட கூட பேச வேண்டியது இருக்கிற அப்படின்னால அந்த காரையெல்லாம் நம்ம பேசி பிறகு நம்ம தேவ பிரசனத்தோடு கூட கலந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் பொதுவாக இது ஒரு கிறிஸ்மஸ் நெருங்குற ஒரு காலகட்டங்கள். இன்னும் எத்தனை நாள் இருக்குது கிறிஸ்மஸ்லாம்? சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் அதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு அதுக்கு முன்னாடியே ஆயத்தம் ஆயிடுவாங்க. ஷாப்பிங் போகிறது, அப்புறம் இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது. இது உலகளாவிய மக்கள் மத்தியில் நடக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்து பிறந்தது உண்மை. அவர் இந்த பூமியில் 33 வருஷம் இருந்தது உண்மை. மரித்து அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சரித்திரத்தை 2ஆக பிரித்தார். கிபி என்ற நிலைக்கு நேராக அவர் சரித்திரத்தை பிரித்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா 8வது வசனம். யாரோ ஒரு ஆண்கள் பகுதியை வாசிக்கலாம் நினைக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். யோவானுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தம்முடைய தூதனை அனுப்பி பத்மு என்ற தீவிலே தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தி 7 சபைக்கு இந்த தூதை அவர் அனுப்புகிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தன்னை இப்படியாக வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். இருந்தவர் அவர்தான், இருக்கிறவரும் அவர்தான், வருகிறவரும் அவர்தான். பிறகு அவர் தம்முடைய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் ஆல்பா ஒமேகா ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில மொழியாக்கம் பண்ணப்பட்டபடியினாலே கிரேக்க மொழியினுடைய முதல் வாக்கியமும் கடைசி வாக்கியமாகிய அந்த ஆல்பா ஒமேகா அந்த வார்த்தையை தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தினதாக யோவான் எழுதுகிறார். அதாவது துவக்கமும் முடிவும், அல்லது நம்முடைய மொழிகளிலே நாம் சொல்ல வேண்டுமானால் அவர்தான் A to Z. அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர். ஏதோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு நான் முந்தினவர் பிந்தினவர் என்று சொன்னாரா? இதே வார்த்தையை
பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் காலகட்டத்தில் ஏசாயா மூலமாக தேவன் பேசுகிறார். 44வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி நான் என்னத்தை சொல்ல வேண்டுமோ அதை மிக சீக்கிரமாய் எளிமையாய் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. போதும் நினைக்க. நான் முந்தினவர் நான் பிந்தினவர். யாரு? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். அப்படியானால் காலகாலமாக இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். இவர் தன்னை வெளிப்படுத்துகிற நேரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை அவர் வெளிப்படுத்துகிறார், நான் ஆல்பா, நான் ஒமேகா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, ஒமேகா என்ற வார்த்தைக்கு தான் அந்த செய்தியை நம்ம பார்க்க போறோம். நாம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? 7 சபை காலம் இருக்கிறது. எபேசில துவங்கி லவோதிக்கேயால முடிவடைகிறது. 7 சபை காலங்கள் எபேசில துவங்கி கடைசி சபையாக லவோதிக்கேயால முடிவடைகிறது. சபை காலத்துல கடைசி சபை காலம். இன்னைக்கு மணவாட்டி எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படி பார்த்தோம்னா, லவோதிக்கேயாவை விட்டு தாண்டி அவள் பிரைட் ஏஜ், மணவாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ லவோதிக்கேயா காலமா? லவோதிக்கேயா காலம் ஒரு சாரார் அதுக்குள்ளாக இருக்காங்க. ஆனா மணவாட்டி அதை விட்டு வெளியே, மணவாட்டி ஏஜ், இது பிரைட் ஏஜ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது போல இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, ஒமேகா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னப்பா புதுசா இருக்கு? அதை தான் இன்னைக்கு செய்தியை பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசியானவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார் தம்முடைய செய்தியில. என்ன சொல்றார் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது நற்செய்தி. ஆனால் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை தம்முடைய கையில் இருக்கிறதாக என்பதை உறுதிப்படுத்தி விட்டார் என்கிற செய்தி தான். இதற்கு ஒத்த ஒரு செய்தி ஒருபோதும் இருந்தது இல்லை. என்ன சொல்ல வரார்? இயேசு பிறந்தது நற்செய்தி, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், இது நற்செய்தி. ஆனால் அவர் உயிர்த்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிற இந்த செய்தி தான். இந்த செய்திக்கு ஒத்த செய்தி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியானால் என்ன சொல்ல வராரு? அதாவது இயேசு பிறந்தார், அது வேல்யூ இல்லையா? இல்லை ஐயா, எல்லாமே மகத்துவமானது. ஆனால் இன்னைக்கு உலகம், சபை, மக்கள் எதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஆரம்ப காலகட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்லுவா, மனுஷன் எப்போ என்ன செய்வான் அப்படி பார்த்தோம்னா, நடந்து முடிந்ததை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நடந்தது எப்படி அப்படி பேசுவாங்க. இனிமேல் நடக்க போகிறத பேசுவாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேச கண்டுகொள்ள மறந்து போவாங்க. ஒவ்வொரு முறையும் காலகாலமாக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? நடந்து முடிந்ததை பேசுவான், நடக்க போகிறதை பேசுவான், என்ன நடந்து கொண்டிருக்கிறதை மறந்து போவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற அல்லது அந்த காலத்தில் வாழ்கிற மக்களாகவே நாம் இருக்கிறோம். யோபு சொல்லுகிறார், உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணம். அப்படின்னா ஒரு துவக்கம் ஒன்று இருந்துச்சுன்னா முடிவு ஒன்று இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மகா பெரிய தேவன், காணக்கூடாதவர், அதர்சனமானவர், அந்த மகா பெரிய தேவன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை போல இந்த பூமியில பிறந்தார். எங்க பிறந்தார்? தொழுவத்திலே பிறந்தார். மிக எளிமையாய் வாழ்ந்தார், மரித்தார். அந்த மரித்த காட்சி எல்லாரும் பார்த்து, அவரை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு போறாங்க. எல்லாரும் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அது பார்ப்பதற்கு மனுகுலத்துக்கு ஒரு அற்ப காரியமாகவே இருந்தது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகு அது சம்பூர்ணமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவர் திரும்ப ஒரு கூட்ட மக்களை அவர் தன்னோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போறாரு. இதுதான் மகத்துவமாக இருக்கிறது. பிரசங்கி சொல்றான், காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. உன்னை பார்த்துட்டீங்கன்னா உடனே முடிவு பண்ணிடாதீங்க. அதனுடைய கடைத்தொகை, அதனுடைய கடைசி வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. எப்படியாக? எல்லா காரியத்தும் ஒரு துவக்கம் ஒன்று இருக்கும். ஏனால்
முடிவு கூட நிச்சயமாய் இருக்கிறதாக இருக்கிறது. அப்ப நாம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா, முடிவின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன பேரு? நம்மள என்ன சொல்லுவாங்க? எண்ட் டைம் பிலீவர். நாம எல்லாம் கடைசி கால விசுவாசியா இருக்கிறோம். உண்மை அதுதான். இதற்கு அடுத்தது ஒரு காலம் இருக்க போறதா? இல்லை. நாம வாழ்கிற அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு கூட ராப்சர் முடிந்து போகும். எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகு தேவனுடைய எல்லா தீர்க்க தரிசனமும் இந்த பூமி மேல முழுமையடைய போகிறது. அப்படினால் நாம தான் இந்த எண்ட் டைம்ல வாழக்கூடிய எண்ட் டைம் பிலீவராக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அவர் ஆல்பாவா இருந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில ஒரு சின்ன பிள்ளையாக பிறந்தார். அவர் பிறக்கக்கூடிய அந்த நிலையில வானத்தில தேவனாகிய கர்த்தர் 3 நட்சத்திரங்களை காண்பித்து, அந்த 3 நட்சத்திரங்களும் எப்போது நேர்கோடில் வருகிறதோ அப்பொழுது உலகை ஆளக்கூடிய ஒரு ராஜா அல்லது உலக இரட்சகர் இந்த பூமியில பிறப்பார் என்பதை வான சாஸ்திரிகள் கணித்திருந்தார்கள். தீர்க்கதரிசியானவர் சொல்வார், நம்ம தீர்க்கதரிசி சொல்வாரு, வான சாஸ்திரிகள் தான் தலைவராக யார் இருந்தாங்கன்னா தானியேல் இருந்ததாக சொல்வார். அப்படியானால் இந்த வான சாஸ்திரம் அவங்க கணிச்சு வச்சிருந்தாங்க. வானத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேர்கோட்ல 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக வருகிற காலகட்டத்தில் உலகை ஆளக்கூடியவர் அல்லது உலக இரட்சகர் இந்த பூமியில பிறப்பார். அது போலவே ஒரு நட்சத்திரம் வந்தது. ஏறக்குறைய 2 வருஷமாக அந்த நட்சத்திரம் எங்கேயோ இருக்கிற வேதாகமத்தை வாசிக்காத யூதர் அல்லாத அந்த மக்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த இரட்சகரை கண்டுகொள்ள ஏறக்குறைய 2 வருஷம் பிரயாணப்பட்டு வந்தாங்க. அந்த நட்சத்திரம் அவர்களை ராத்திரியில அழகாக வழிநடத்தி கொண்டே இருந்தது. 2 வருஷமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். பிறகு உலக இரட்சகராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, மரியாதை பார்த்தாங்க. அவங்க போய் மாட்டுக்கொட்டையில இயேசுவை பார்க்கல. ஒரு வீட்டில் அந்த நட்சத்திரம் நின்றிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளாக அவங்க பிரவேசிச்சாங்க. அங்க பாத்தீங்கன்னா இயேசுவாகிய அந்த பிள்ளை இருந்தது. ஏறக்குறைய 2 வயசு பிள்ளை. அங்க மரியாள் இருந்தாங்க, அங்க யோசேப்பு இருந்தார். அங்க அழகா அவங்க பிள்ளையை வணங்கிட்டு தாங்கள் கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்களை திறந்து அந்த பிள்ளைக்கு அருகாமையிலே அந்த பரிசு பொருட்களை வைத்து போனாங்க. நம்ம தீர்க்கதரிசி சொல்வார், ஏறக்குறைய அங்க 3 வெகுமதிகள் கொடுத்திருந்தபடினால 3 சாஸ்திரிகள் வந்ததாக எல்லாராலும் நம்பப்படுகிறது. எத்தனை சாஸ்திரி வந்தாங்க? ஏராளமான வந்தாங்க. ஆனா அங்க கொடுக்கப்பட்ட அந்த பரிசு பொருட்களை வைத்து 3 சாஸ்திரிகளை நாம பொதுவாக நம்ம எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கோம். தீர்க்கதரிசி பேனம் சொல்லுகிறார், அந்த 3 சாஸ்திரிகள் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, ஷேம், காம், யாப்பேத். இந்த ஷேம், காம், யாப்பேத்துடைய வம்சத்திலிருந்து தான் இந்த முழு பூமியில வாழ்கிற மக்கள் இந்த 3 பேர்ல தான் வந்தவங்க. வெள்ளை, மஞ்சள், கருப்பு. ஷேம், காம், யாப்பேத் இவர்களிலே தான் வெள்ளக்கார இருக்கிறான், மஞ்சள் கலர் சீனன் இருக்கிறான், ஆப்பிரிக்கா கருப்பன் இருக்கிறான், இந்தியாவில் இருக்கிற கருப்புறம் இருக்கிறோம். ஆக இந்த 3 ஜனத்திற்கும் இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிவிக்கும்படியாக தான் இந்த 3 நட்சத்திரங்கள் நேர்கோட்டில் வந்தது. அவர்கள் இந்த பூமியில கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 1 வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனுடைய முதலாவது வேதாகமம் ஜோடியாக், வான மண்டலங்கள், நட்சத்திர ராசிகள், இதுதான் முதலாவது பைபிள். இந்த தேவன் எதை செய்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய அந்த முதல் வேதாகமாகிய வானத்திலே தம்முடைய அடையாளத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறாரு. ஆகையினால்தான் இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்ட பிறகு கூட முதல் வேதாகமாகிய
தம்முடைய வானத்திலே தேவன் 3 நட்சத்திரங்கள் நேர்கோட்டுக்கு கொண்டு வந்தார். அது சாஸ்திரியுடைய பார்வைக்கு அது வால் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளி வீசிக்கொண்டு அவரை அழகாக வழி நடத்தி கொண்டு வந்தது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்களை கிறிஸ்துவின் பக்கமாக வழி நடத்தணும்னா என்ன செய்யணுங்க? நட்சத்திரம் தேவையா இருக்குது. அன்றைக்கு வான சாஸ்திரிகளை கிறிஸ்துவின் பக்கம் வழி நடத்தினதுக்கு ஒரு நட்சத்திரம் அவசியம் தேவையா இருந்தது, ஒரு இயற்கையான நட்சத்திரம். இந்த 7 சபை காலத்துல கூட நட்சத்திரம் தான் என்ன செய்வது? உங்களை தேவன் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நேராக இங்கே உங்களை இட்டு செல்ல முடியும். உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவை யோவான் பார்க்கும்போது அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை பார்த்தார். முடிவிலே யோவானுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. 7 நட்சத்திரங்கள் 7 சபை காலத்துக்குரிய தூதர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் முன்பு இருந்ததுதான் இனியும் இருக்க போகிறது. அப்படியானால் வேதாகமத்தில் தேவன் ஒன்றை செய்வதற்கு முன்னாடி வானத்தில் காட்டுவது தேவனுடைய வழக்கமா இருக்குது. ஐயா, இதுதான் முடிவின் அடையாளம் என்ற செய்த தீர்க்கதரிசி சொல்றாரு. பூமியிலே ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு முன்பு தேவன் அதை வானங்களிலே வெளிப்படுத்துகிறார். ஐயா, இதுதான் முடிவின் அடையாளமா? நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்ற செய்தியில இதே வார்த்தையை சொல்லுகிறார். பூமியிலே தேவன் ஒன்றை செய்வதற்கு முன்னாடி வானத்துல தேவன் அந்த அடையாளத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறாரு. தேவன் என்னைக்கும் தம்முடைய திட்டத்தை மாற்றிக்கொள்வது கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் என்ன செய்கிறாரு? இந்த அடையாளங்களை முதல் வேதாகமமாகிய வானத்திலே அவர் செய்து கொண்டே வருகிறார். இன்னைக்கு இந்த முதல் அடையாளத்தை மக்கள் புரிந்து கொண்டாங்க. அந்த வால் நட்சத்திரத்தை புரிந்து கொண்டாங்க, சாஸ்திரிகளை புரிந்து கொண்டாங்க, மாட்டு கொட்டகைகளை புரிந்து கொண்டாங்க. அங்க சின்ன குழந்தையாக இயேசுவை 2025 வருஷமா மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா வைன் ஷாப்பில் அதிகமான வருமானம் என்னைக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இயேசு பிறந்தது மனுக்குலத்துக்கு சந்தோஷம்னா வைன் ஷாப்பில் சந்தோஷப்படுற மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன செய்வாங்க? அந்த இயேசுவோட உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா, அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா, இது எல்லாம் பரவாயில்ல. இதனால நீ ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. 2025 வருஷம் ஆன பிறகு கூட நீ ஆல்பாவுடைய செய்தியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போது நீ ஒமேகாக்கு போவ? நீங்க புரிஞ்சுக்கணும், நான் விரும்புறேன். 2025 வருஷமா இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தது சத்தியம். இயேசு பிறக்காமல் ஒமேகா செய்தி வர முடியாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆல்பா இல்லாம ஒமேகா கிடையாது. ஆனால் காலகாலமாய் நீங்க எத்தனை வருஷம் பூமியில வாழ்றீங்களோ அத்தனை வருஷ காலம் முழுசும் ஆல்பாவையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது, இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது. முதலாவது துவக்கத்தை எப்படி ஒரு மனுஷன் பார்க்கிறானோ முடிவை கூட கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. துவக்கம் எவ்வளவு முக்கியமோ முடிவும் கூட அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எதை யோசிக்கிறாங்க? இன்னைக்கும் இயேசு என்ன செய்ய போகிறாரு? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, ரத்தம் தோய்ந்தவராக அப்படியே இருக்க போற நினைச்சிட்டு இருக்கிறோம். யோவானும் கூட அப்படி யோசிக்கிற நேரத்தில் காட்சி மாற்றி அமைக்கப்பட்டது. யோவான் பார்த்த உடனே செத்தவரின் போல அவருடைய பாதங்களில் அவன் விழுந்து போனான். அவன் பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு காட்சியளித்தார். அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது. வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருந்தது. காட்சி மாறி போனது. இயேசுவின் மார்பிலே சார்ந்து தூங்கின யோவான் அந்த காட்சியை பார்த்து அவன் செத்தவனை போல விழுந்து போனான். நான் என்ன சொல்ல வரேன்? அப்படின்னா இயேசு இன்னைக்கு கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்ட அந்த காட்சிலாம் உண்மை இல்லையா? நிஜம் ஐயா. ஆனா இன்னைக்கு நீங்க செய்திக்கு வந்த பிறகு, நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா வளர்ந்த பிறகு, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்ட காட்சியை காட்டணும்னு விரும்பாதீங்க. இன்னைக்கு காட்சி மாறி போனது. ஒருவேளை இயேசுவை அறியாத ஒரு மனுஷனை இயேசு தன் பக்கமாக ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காட்சி மிக முக்கியம், அவசியம் தேவை. அதுதான் ரட்சிப்பா இருக்கிறது. ரட்சிப்பு இல்லாமல் மீட்பு கிடையாது. நாம எங்க வந்திருக்கிறோம்னா ரட்சிப்பு ஆல்ரெடி பினிஷ்டு. எப்பொழுது? 2025 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிப்புக்கான கிரயத்தை இயேசு செலுத்தி விட்டார். இப்ப எதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? மீட்பு, 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 மீட்பு.
மீட்புக்காக தான் சபை காத்திருக்கிறது. இன்னைக்கு மீட்பை குறித்து சபையில போதிக்காம, மீட்பை குறித்து ஜனங்க புரிந்து கொள்ளாமல் இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாலஸ்தீன தேசத்துல எருசலேம்ல ஜனங்க இயேசு காட்சிக்கு வந்த பிறகு ஒருத்தருக்கு அவரை பத்தி தெரியல, எங்கேயோ இருக்கிற சாஸ்திரிகள் அவரை பார்த்து அவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரகசிய வருகை கூட எப்படி இருக்க போகிறது? நாம கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அவர் வருவார், தம்முடைய வேலையை முடிச்சுட்டு தம்முடைய மக்களை அழைத்து கொண்டு போவார். இன்னைக்கு நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி பார்த்தோம்னா 2025 வருஷமான பிறகு இன்னைக்கு இயேசு பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தவரை போற்றி துதிவனமே. அவர் சர்வத்திற்கு மேலான தேவன். இன்னைக்கு இயேசுவை குழந்தையா பார்க்காதீங்க, அவர் சர்வத்திற்கு மேலான தேவராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செய்தியும் கூட அதுதான் வித்தியாசம். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாம் எகிப்திலிருந்து விடுவித்த பிறகு ஏற்கனவே நோவா என்ன செஞ்சாரு? ஒரு அழகான பேழையை உண்டாக்கினார். அதனால நம்ம கூட என்ன செய்யலாம்? ஒரு அழகான ஒரு பேழையை உண்டாக்கி 20 லட்சம் பேர் லட்ச மக்களாக அந்த பேழையில ஏத்தி அழகா என்ன செய்யலாம்? அப்படியே செங்கடலை தாண்டி போயிருக்கலாம். இல்ல, நோவாவுடைய காலத்தின் செய்தி வேற, மோசையினுடைய செய்தி வேற. நோவாவுக்கு தேவன் பேழையை கட்ட சொன்னார், மோசைக்கு தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து வாசலிலும் மேல் சட்டத்தை பூச சொன்னார். அதுதான் உன்னை மீட்கும் பொருளாக இருக்க போகிறது. மோசையின் செய்தி வேற, நோவாவுடைய செய்தி வேற. பவுல் காட்சிக்கு வந்த பிறகு பவுல் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் தம்முடைய உபதேசத்துல மோசையை போல ஒரு மகத்தான தீர்க்கதரிசி கிடையாது. ஆகையினால அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அழகான ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து உங்க வீட்டு நிலக்கால பூசுங்க, வாசல்ல பூசுங்க அப்படி சொல்லியிருப்பாரா? இல்ல இல்ல இல்ல. அவர் சொன்னார் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்படியானால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வார்த்தை மாறிக்கொண்டே வருகிறது. அந்தந்த காலத்துக்குரிய வார்த்தை தான் அவர்களை பரிபூர்ணப்படுத்த முடியும். இன்னைக்கு நாம இன்னும் மக்கள் அந்த கிறிஸ்துமஸ் செய்தியிலே இருந்தாங்கன்னா நீ எந்த காலத்துல பரலோகத்தை பத்தி ஒரு நாலேஜ் நமக்கு இருக்க போது கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இன்றைக்கு மணவாட்டி பிரித்தெடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். மணவாட்டி டோட்டல் செப்பரேஷன், அவள் வித்தியாசமாக்கப்பட்டவள் இருக்கிறாள். ஆகையினால தான் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல் வருகையில வானத்துல ஒரு அடையாளம் தோன்றி இருக்குமையானால், முதல் வேதாகமாகிய வான மண்டலத்துல தேவன் தம்முடைய ஜோடியாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்களில ஏதோ ஒரு காரியத்தை செய்து வானத்துல ஒரு அடையாளத்தை காட்டி இருப்பார். ஏனால் 2வது வருகையில கூட ஏதோ ஒன்று நடக்கும். அவர் 2வது வருகையாகிய ரகசிய வருகையிலும் கூட அவர் என்ன செய்ய போறாரு? ஏதோ ஒன்று வானத்தை காட்டுவார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? அந்த முதல் வருகை எப்படி சாஸ்திரிகள் கண்டுபிடிச்சிட்டு பெத்லகேமுக்கு போனாங்களோ, இன்னைக்கு 2வது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி காட்டக்கூடிய இந்த அடையாளமானது எல்லாருக்கும் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, சபையானது வானத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டது. சொல்றாரு, கவனிங்க. சபையானது தன்னுடைய அடையாளமாகிய வானத்தின் அடையாளத்தை சபை பெற்றுக்கொண்டது. அப்ப இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முதல் வருகையில எப்படி அந்த நட்சத்திரத்தை கூட்டத்தை, வால் நட்சத்திரத்தை பார்த்து ஒரு கூட்ட மக்கள், அல்லது ஒரு கூட்ட மக்கள் என்று சொல்றதை விட வெளியில இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரிகள் அதை புரிந்து கொண்டார்களோ, இன்னைக்கு சபை கூட என்ன செஞ்சதுன்னா சபைக்கான ஒரு அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில காண்பித்திருக்கிறார். சபை அதை பெற்றுக்கொண்டது என்று சொல்றார். என்ன பிரதர்ஸ், கிறிஸ்மஸ் எல்லாம் நெருங்கி வந்திருக்கிற நேரத்தில் ஒரு இயேசு பிறந்தார் அந்த அப்படிப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் நல்லா இருந்திருக்குமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி சொல்றாரு, சபையானது வானத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டது. இன்னைக்கு நம்ம எதுக்கு என் டைம் பிலீவராக இருக்கிறோம் அப்படி பார்த்தோன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த என் டைமுடைய அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். தீர்க்கதரிசி ஒரு செய்தியில் சொல்றாரு, தீர்க்கதரிசி அப்படிலாம் கிறிஸ்மஸுக்கு செய்தி பிரசன்ட் பண்ணலையா? நிறைய செய்தி பிரசன்ட் பண்ணியிருக்கா.
மரியாளின் விசுவாசம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இப்படி ஏராளமான ஏறக்குறைய 33 வருஷம் அவருடைய செய்தி. 33 வருஷமே ஆரம்ப காலகட்டத்திலாம் அவர் மிக எளிமையான செய்தி பிரசங்கித்திருக்கிறார். பிறகு காலத்துக்கு பிறகு காலம் ஆக 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 எல்லாம் மகத்துவமான செய்தியாக இருந்தது. அவர் ஒருவேளை அந்த கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி பிரசங்கித்தாலும் கூட அதில் மனவாட்டிக்கான ஒரு செய்தி இருக்கும். அதில் ஒரு செய்தி பிரதர் பேனம் பண்ணுறாரு, கவனிங்க. எனக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில் வந்து நம்ம யாரோ ரோமன் கத்தோலிக்க சபையிலேருந்து வரலன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அசிஸ்ட மரியாதை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு நமக்கு. பாவிகளாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கடுத்து அது கண்டினியூ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, எங்கள் மரண நேரத்தில் கூட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி கிருபை பெற்றவளே வாழ்க, இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இது வேற ஒரு செய்தி பிரசங்கம் பண்ணுறாரு, மரியாளின் விசுவாசம் என்ற ஒரு அழகான எளிமையான செய்தி. ஏறக்குறைய அது ஒரு நாடக வடிவில் இருக்கும். அங்கே யோசேப்பும் மரியாளும் பேசி கொண்டிருக்கிறதாகவும் எதிர்கால திட்டங்கள், அந்த மாதிரி இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறாங்க, வர்றாங்க. ஆனால் அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் கூட, சினேகாவுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அங்கே பிரசங்கிக்கிற அநேக காரியங்கள் இவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்ததாக பிரதர் பேனம் அழகான ஒரு செய்தி பிரசங்கிச்சுட்டு இருப்பார். பிறகு அந்த அம்மா தண்ணி தூக்க கிணத்துக்கிட்ட போன பிறகு அந்த அம்மா ஒரு ஒளி அப்படியே பின்பற்றினதாகவும், பிறகு வீட்டுக்குள்ளாக அந்த ஒளி வந்து கேப்ரியல் பேசினதாகவும் அழகான அந்த செய்தி இருக்கும். நல்ல காரியம் தான். ஆனால் தீர்க்கதரிசி செய்தியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ரெவலேஷன் இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எல்லா காரியம் பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு கதை வடிவில், சின்ன குழந்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கதை வடிவில் அழகாக பிரசங்கிச்சிருப்பார். பிரசங்கிச்சு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவார், கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அந்த வார்த்தையை சொல்லுவார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு கவனிங்களேன், நான் அதை சபைக்கு சொல்லுகிறேன், சபையே நீதான் கிருபை பெற்றிருக்கிற, சபையே நீ வாழ்க. இது தாங்க ஐயா செய்தி. நான் என்ன சொல்ல வர நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வருகிறார், அன்னைக்கு மரியாள் கிருபை பெற்றவளா இருந்தால், உண்மை சத்தியம், அது தேவ தூதனால் சொல்லப்பட்டது, அவள் கிருபை பெற்றவளா இருந்தாள். ஆனால் இன்னைக்கு கிருபை பெற்றவள் யார் என்று சொல்லும்போது, சபைதான் கிருபை பெற்றவள், நீதான் கிருபை பெற்றவள், நீதான் வாழ்க. அதுதான் தீர்க்கதரிசி தேவையா இருக்குது. அப்படியே நான் காலத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் செய்தியுடைய வளர்ச்சியும் அந்த காலத்துக்குரிய மக்களுடைய வளர்ச்சி தான் உங்களை பரலோகத்துக்கு நேர இட்டு செல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல் வருகையில 3 நட்சத்திரங்கள் நேர்கோட்டில் வந்து வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டு இருக்குமையினால், இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலும் கூட ஒரு அடையாளம் வானத்தில் காண்பிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் பூமியில் இருந்தாங்க. 40 நாள் அவங்க எருசலேமிலே சுற்றிட்டு இருந்தாங்க. 40 நாள் முடிந்த பிறகு பவுல் அதை இப்படியாக எழுதுகிறார், ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கு மேல பார்த்தாங்களாம் அந்த காட்சியை. 500 பேருக்கு அதிகமான பார்த்தாங்க. பிறகு அகால பிறவி போன்ற எனக்கும் கூட அவர் தரிசனமானதாக பவுல் சொல்றார். கடைசியாக அவர் ஒலிவ மலைக்கு போனார். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில எல்லாரும் பார்த்துருக்குன்னா மலையில ஏறி அங்க அப்படியே மேல போயிட்டார். சீஷர்களாம் அந்த காட்சி அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல தூதன் வந்து சொல்றாரு, கலிலேய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போன இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். நாம வாசித்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம், இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். இது எல்லா மக்களும் பார்க்கக்கூடியது. மனவாட்டி இந்த காட்சியை பார்க்கப்பது கிடையாது. இது ஜூஸ், யூதர்க்கான ஒரு காரியம். யூதர்கள் காண்பாங்க, அவரை குத்தினவர்கள் அவர் காண்பாங்க. அப்படியான அந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள், எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவர் வானத்திலே மேகத்திலே இறங்கி வருவார், வானத்திலே மேகத்திலே இறங்கி வருவார். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னா, வானத்திலே மனுஷகுமாரனுடைய அடையாளம்
சொல்லுங்க. தோன்றும் காணப்படும். வாசிக்கலாம் நினைக்கிறேன். 24ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும். போதும் நினைக்கிறேன். அதாவது சில நேரங்களிலே ஒரு வசனத்துடைய அப்படியே கண்டினியூவை பார்க்கிறோம். அந்த வசனத்துடைய தொடர்ச்சி 2 பாகத்தை சொல்லும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலகட்டத்தில் ஏசாயா 61ஆம் அதிகாரத்துடைய வசனத்துடைய ஒரு பகுதியை வாசித்தார், ஒரு பகுதியை வாசிக்காமல் விட்டுவிட்டார். அந்த ஒரே வசனத்தினுடைய ஒரு பகுதி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிகழக்கூடியது, அதனுடைய இன்னொரு பகுதி நம்ம காலத்தில் நிகழக்கூடிய ஒன்றாக இருந்தது. அது போல வேதத்தினோட ஒவ்வொரு வசனத்துடைய நம்ம தொடர்ச்சியா வாசிக்கிறதுனால 2ம் கலந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். நாம அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலகட்டங்களிலே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 1963வது வருஷம் பிப்ரவரி எந்த தேதிங்க? ஏப்பா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே இது தற்செயலா நடக்கல, இது நடக்கும் என்பது தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் தீர்க்கதரிசியா இருக்கார். இந்த எல்லா காரியத்தையும் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆகையினால இங்க அரிசோனாவுக்கு போறாரு. அங்க 7 தூதர்கள் வந்தாங்க. 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னாடி இவரை அந்த 7 தூதர்கள் அங்க இருந்து அவரை மேலே கொண்டு போனார்கள். பிறகு அவர் அங்கிருந்து வந்த பிறகு அந்த 7 தூதர்கள் திரும்ப அதாவது மலையிலிருந்து அவர்கள் எவனுக்கு போறாங்க. அவர்கள் போன அந்த அடையாளம் தான் வானத்தில் மேகமாய் காணப்பட்டது. அது எந்த நாள காணப்பட்டது? 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி. 28க்கு அடுத்து 29, 30, 31, 41, 51 இருக்குங்களா? 29 இருக்குன்னு நினைக்கிறேன். அது எத்தனை வருஷம்? 4 வருஷத்துக்கு ஒரு முறைங்களா? அதை பெரும்பாலும் கணக்கு சேர்க்கறது கிடையாது நம்ம யாரும். ஒருவேளை 29ஆம் தேதி பிறந்துட்டா கூட பர்த்டே யாரும் 29ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க போது கிடையாது. நம்ம சபை யாராவது பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்திருக்கிறோமா? ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கூட வச்சுங்க, டாக்டர் டேட்டு கொடுத்துட்டாங்க பிப்ரவரி இன்னும் ஒரு 5 நாளில் பிறக்க போனால் அம்மா என்ன சொல்லுவாங்க? ஐயா ஆண்டவரே வேணாம் 4 நாள் இல்லை 6 நாள் எடுத்துக்கிட்டோம். 29ஆம் தேதி பிறந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வது கிடையாது. பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாட முடியாது 4 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆக 28 எதை குறிக்கிறது அப்படி பார்த்தோம்னா கடைசி தினம், அதுதான் முடிவு. அதுக்கு அடுத்த டேட்டு கிடையாது. பிப்ரவரி மாதம் சூரியன் அஸ்தமித்த நேரம் வானத்திலே ஒரு அடையாளம் காணப்படுகிறது. 30 மைல் அகலம், 26 மைல் உயரத்தில் ஒரு அடையாளம் காணப்படுது. இது அவருக்கு தெரியாது. ஒரு அடையாளம் இருந்துச்சு. அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, அங்கங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு தெரியாது அந்த காரியமெல்லாம். அதுக்கு பிறகு அவர் முத்திரைகள் ரிவீலாக போகிறது, முத்திரைகள் உடைக்கப்பட போகிறது. அதற்காக தீர்க்கதரிசி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க ஆரம்பித்தார். அவர் சொல்றாரு, அதற்கு பிறகு இந்த வேதாகமம் எனக்கு புதிதாக இருக்கிறது. பைபிள் அதே தான். என்னன்னா இவர் வேறு ஒரு பரிணாமத்துக்கு நேராக கொண்டு போகப்பட்ட பிறகு இவருடைய சொந்த எண்ணங்கள், சொந்த காரியங்கள் எல்லாம் போய் முழுமையாக தேவனுடைய அந்த காரியத்தினால் அவர் நிரப்பப்பட ஆரம்பித்தார். அந்த மேகத்தை நிறைய பேர் பார்த்தாங்க. என்ன ஒரு மேகம் தற்செயலாக வந்தது. ஆனால் இயற்கையாக தோன்றக்கூடிய ஒரு மேகத்தை போல் இல்லை அது. அந்த காரியம் வந்தது, அது போயிடுச்சு. இந்த மேகத்தை மே மாதம் 17ஆம் தேதி 1963 வருஷம் பிப்ரவரி 28 மார்ச் விட்டாங்க. மே மாதம் 17ஆம் தேதி லைஃப் என்ற மேகசின் மர்மமான மேகம், மிஸ்டி கிளவுட் என்ற வார்த்தையில் அந்த பிரசிக்கிறாங்க. அந்த காரியத்தை பிரிண்ட் பண்ணிட்டு உலகளாவிய மக்களுக்கு அதை அனுப்புகிறாங்க. உலகளாவிய மக்கள் அதை பார்த்தாங்க. ஒரு மர்மமான மேகம் வந்தது. அதை குறித்து இன்னைக்கு அறிவாளிங்க என்னென்னவோ பிசாசு தேவன் ஒன்று செஞ்சால் பிசாசு ஒன்று அதுக்கு என்ன செய்வான், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் வருவான். எது இருந்தாலும் இது நடக்கும் என்பது ஏற்கனவே தீர்க்கதரிசிக்கு தேவன் சொன்னார். ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா என்ற செய்தி நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்களை குறித்து ஒரு பேச்சுக்கிட்டு வருவார். அப்போ இந்த காலமே நடந்துச்சு. ஒரு பெருசாக நினைக்கிற அந்த மேகசின் போச்சு, உலகம் முழுசும் மேகசின் போச்சு, எல்லாரும் வாசிச்சாங்க. ஏதோ ஒரு மேகம் வந்துச்சு, அவ்வளோதான். 1965 வருஷம்
ஒரு டிசம்பர் மாதம், ஏப்ரல் மாதம், இது சூரியோதயம் என்ற ஒரு செய்தியை பிரதர் பேனம் பிரசங்கிச்சிருக்கிற நேரத்தில் ஏனோ தெரியல அவ இந்த மேகத்தை குறித்து பேசிக்கிட்டு வரா. மேகத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த மேகம் இந்த அளவில் இல்லை, அது அப்படி திரும்பி இருந்தது. அவர் சொல்றாரு, அந்த மேகத்தை அப்படி திருப்பு, மேகத்தை திருப்பு, மேகத்தை திருப்பு. அந்த புகைப்படத்தை என்ன செய்யறாரு, முதலாக சபைக்கு போதிக்கிறத அந்த மேகத்தை திருப்பி காட்டுறாரு. காட்டிட்டு அங்க சொல்றாரு, இங்க பாருங்க கிறிஸ்துவனுடைய கண்ணை அங்க பாருங்க, கிறிஸ்துவனுடைய அங்க மூக்க பாருங்க. அவருக்கு ரொம்ப நாளும் புரியல இது என்ன ஒரு அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் பார்க்கிறார், அவர் தலை வெண்மையான அந்த விக்கு போர்த்தினவராக இருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு இது கூட ரொம்ப நாள் குழப்பமா இருந்துச்சு. சில பேர்கிட்ட கேட்கிற நேரத்துல சரியான பதில் சொல்லல. பிறகு அவர் புரிந்து கொண்டார். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன செய்வாங்க, நீதி செலுத்துகிற நேரத்தில் அவர் அப்படியாக தங்களுடைய முதுமை, எல்லா விதத்திலும் அவர் முதுமை அடைந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த விக்க போட்டு தான் அவங்க தீர்ப்பு செய்வாங்க. அப்போ 1965 வருஷத்துல இந்த மேகத்தை தீர்க்கதரிசி திருப்பி காட்டி கிறிஸ்துவை பாருங்க அப்படி சொன்னார். ஆகையால் தான் எனக்கு என் டைம் சபையில் உள்ள அத்தனை சபைகளிலும் இந்த மேகத்தை இப்படி திருப்பி இது அடையாளமாய் காண்பித்து சபையானது வானத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. முதல் வருகையில் நட்சத்திரத்தை தேவன் காண்பித்து இயேசுவை காண்பித்திருப்பார் என்னால், இரண்டாவது ரகசிய வருகையிலும் கூட தேவன் தம்முடைய அடையாளத்தை வானத்தில் காட்டியிருக்கிறார். இந்த அடையாளத்தை புரிஞ்சிக்காம ராப்சர்ல யாரும் போகவே முடியாதுங்க ஐயா. முதல் வருகையில தேவன் தம்முடைய பேட்டர்னை மாத்திக்கிறது கிடையாது. முதல் வருகையில நட்சத்திரத்தை அனுப்பி மனுக்குலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தி இருப்பார் என்னால், இரண்டாவது வருகையிலும் கூட தம்முடைய அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் காண்பித்திருக்கிறார். நம்முடைய காலகட்டம் என்னவா இருந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, பவுலுடைய காலகட்டம் எப்படியா இருந்தது, முன்மாறி. நம்ம காலம் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவன நாடு. அங்கே தண்ணீர் கிடையாது. ஆனால் அவங்கள போல விவசாயத்தில் தேர்ச்சி பெற்றவங்க உலகம் முழுசும் ஆச்சரியப்படுறாங்க. அவன் எல்லா விதமான காரியத்தையும் அவன் பயிரிடுறாங்க. தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல எப்படியோ அவன் தண்ணீரை கொண்டு வந்து அழகாக பயிரிடுறாங்க. அதற்கு முன்னாடி விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம், விதை விதைப்பதற்கு முன்னாடி முதலாவது ஒரு மழையை அனுப்புவார். நமக்கு கூட அது இருக்கும். மழை அனுப்பின பிறகு பூமி எல்லாம் லகுவான பிறகு அதை தோண்டி பயிரிட்டுருவாங்க. பயிரிட்ட பிறகு வானத்தில் இருக்கிற பனி அந்த பயிரை நனைத்து அது வளரும். வளர்ந்த பிறகு அது முதிர்வடைந்த பிறகு தேவனே என்ன செய்வாராம், திரும்ப பின்மாரியே அனுப்புவார். இந்த பின்மாரியாகிய இந்த மழை வந்த பிறகு திரும்ப அதை நனைச்ச உடனே அவங்க அறுவடை செஞ்சுருவாங்க. அவ்வளவுதான். நம்ம காலத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னா, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர் முன்மாரியை கொடுத்து முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். தீர்க்கதரிசி இந்த வசனத்தெல்லாம் எடுத்து பேசுவார். உரைக்கப்பட்ட வார்த்தையை மூல வித்து என்ற செய்தி வேணும் பேசுவார். பேசிட்டு வர அவர் என்ன சொல்றாருன்னா, முன்மாறி பின்மாறி, இதற்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படி பார்த்தோம்னா மூரே. மூரே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா போதக மழை. எப்படி ஒரு பயிர் வளர்வதற்கு மழை அவசியம் தேவையா இருக்கிறதோ, அது போல ஆவிக்குரிய விதத்துல ஒரு விசுவாசி வளர்வதற்கு கூட போதக மழை அவசியம் தேவையா இருக்கிறது. முதலாக அந்த மழை எங்க பொழியப்பட்டது அப்படி பார்த்தோம்னா, பெந்தகோஸ்த நாளிலே முதலாவதாக அந்த மழை பொழியப்பட்ட உடனே அங்குதான் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், இயேசு கிறிஸ்து தான் யெகோவா, இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்கிற காரியம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அதை அப்படியே பவுல் சபைக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். அது முன்மாரியின் காலமாய் இருந்தது. அது முன்மாரியின் காலம். எப்பொழுது? 2025 வருஷத்துக்கு முன்னாடி
சபைக்கு போதிச்சாங்க. அது முன்மாறியா இருந்தது. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். இன்னைக்கு மணவாட்டி எப்படி இருக்கிறார்? 2000 வருஷம் ஆயிட்ட பிறகு ரெடி ஆயிட்டா. அவர் வருவார், அவர் சொன்னபடியே வருவார், அவர் தம்முடைய சேரட் வண்டியில வருவார், கரத்தை அசைப்பார், கையை பிடிச்சிட்டு பறந்து போக போறோம். அந்த காலத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது பின்மாரியின் காலமா இருக்கிறது. அவர் பின்மாரியும் முன்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். தீர்க்கதரிசி சொல்லுவார் பாருங்க, யோவேல். நம்ம காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுங்களா? தீர்க்கதரிசி வந்த பிறகு, வேனம் வந்த பிறகு என்ன செஞ்சாரு? பின்மாரி செய்தியா? முன்மாறி பின்மாறி. பவுல் எதை போதித்தாரோ, கவனிங்க, பவுல் எதை சபைக்கு போதித்தாரோ அந்த செய்தி. ஆகையினால் தான் தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தர் 6வது பரிணாமத்துக்கு நேராக கொண்டு போனார். அங்க ஏராளமான மக்களை பார்த்தார். அநேகர் அவரை கட்டி தழுவி என் அருமை சகோதரனை என்று சொல்லி கடந்து போனாங்க. அங்க சகோதரி ஹோப் போறாங்க, கட்டி தழுவுறாங்க. அவங்க ஐயோ நினைச்சிருந்தாரு, வந்த பிறகு பில் அப்படி கூப்பிடுவாங்கன்னு நினைச்சாரு. அந்த அம்மா கட்டி தழுவி என் அருமை சகோதரன் சொல்லிட்டு போனாங்க. பிறகு ஒரு வாலிப பெண் வந்து கட்டி பிடிச்சிட்டு என் அருமை சகோதரன் சொல்லிட்டு போறாங்க. ஒரு சத்தம் சொல்கிறது, அது யாரும் உனக்கு தெரியுதா? தெரியல. அவளுக்கு இந்த பூமியில 90 வயதான பிறகு போன 90 வயதான அந்த காலகட்டத்தில் நீ அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த. இப்ப அவ அங்க 6ஆம் பரிணாமத்துல ஒரு வாலிப பெண்ணா இருக்கிறாள். ஆச்சரியமான விஷயம். எல்லாத்தையும் பார்த்தாரு. நான் இயேசுவை பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டார். சத்தம் சொன்னது, இயேசு இன்னும் மேல இருக்கிறார், அவர் இப்பொழுது பார்க்க முடியாது. நீ உன்னுடைய செய்திக்காக நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு அவரை பார்க்கலாம். அப்படியே தீர்க்கதரிசி கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. பவுல் அதுதான். யார் என்ன செய்தி பிரசங்கித்தாங்க அந்தந்த செய்திக்காக அவர்கள் கணக்கு ஒப்புவித்த பிறகு அவர்கள் அக்கறைக்கு அந்த இடத்துல இருக்க போறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பா பரவாயில்ல, நான் சொந்தமா எதையும் பிரசங்கிக்கல, பவுல் எதை பிரசங்கித்தாரோ அந்த செய்தியை நான் பிரசங்கிச்சேன். அதுதான் முன்மாரியா இருந்தது. பவுலுடைய செய்திக்கு மிஞ்சின செய்தி எதுவும் கிடையாதுங்க ஐயா. பவுல் தான் இயேசு கிறிஸ்துடைய வலது கரத்தினுடைய முதலாவது நட்சத்திரமாய் இருந்தார். பவுல் தான் ஆல்பாவுடைய செய்தி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, பவுல் தான் ஆல்பாவுடைய செய்தியா இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒமேகாவுடைய செய்தி. பவுல் சொன்னார், ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் இறங்கி வருவார், அவ்வளவுதான் சொன்னாரு. இன்னைக்கு சபைகள்லாம் மற்ற ஸ்தாபன சபையெல்லாம் சொல்லுது, அவர் எக்காலத்தை வச்சு ஊத போறாரு. ஒரு ஆரவாரம் கேட்க போகிறது. ஆரவாரம் கேட்டபடியாதான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆரவாரம் கேட்கப்படாமல் தான் நம்ம எங்கேயோ இருந்திருப்போம். அந்த ஆரவாரம் தான் உங்களை என்னையும் இங்க கூட்டி சேர்க்க ஆரம்பித்தது. அந்த எக்கால சத்தம் தான் உங்களை என்னையும் தேவன் பக்கம் கொண்டு வர ஆரம்பித்தது. அந்த எக்கால சத்தம் தான் இங்க ஏறி வா என்று யோவானை சொன்னது போலவே, லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த செய்தி தான் உங்களை மீண்டும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. பவுல் இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் விவரமா சொல்ல. அவர் எக்காலம் என்று சொன்னார், அவர் ஆரவாரம் என்று சொன்னார், அவ்வளவுதான். அந்த காலத்தில் அது போதுமானது. ஆரவாரம் என்ற என்ன தீர்க்கதரிசி வந்த பிறகு சொல்றாரு. எக்காலம் என்றால் என்ன அது தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. ஒரு இடத்துல பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். புல்லாங்குழல், யாராவது தெரியுங்களா அது என்ன? அதாவது எக்காலமானது விளங்காத சத்தமிட்டால் யார் யுத்தத்துக்கு போவான்? அப்போ ஒரு புல்லாங்குழல் வாசிச்சா அதுக்கு வித்தியாசமா வாசிக்கணும். அதுக்கு அடுத்தது யாராவது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். குழந்தை இருக்கிறது நிருபம், நமக்கு அது செய்தி கிடையாது. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாக்கியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விலகாத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால். போதும். இங்க அவர் என்ன பேசுற வராரு, என்ன சொல்ல வராரு, அந்நிய பாஷை பத்தி அப்படி பேசிட்டு வர நேரத்தில் சின்ன ஒரு உதாரணம் அவர் சொல்றாரு. நீங்க
என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் புல்லாங்குழல். சும்மா உதாரணத்துக்கு தான், இதை குறித்து ரொம்ப பெருசாக ரெவல்யூஷன்லாம் இருக்கதானா இல்லை, அது சும்மா சொன்னார், அவ்வளோதான். புல்லாங்குழல், சுரமண்டலம், மூணாவது எக்காலம். புல்லாங்குழல் கேட்டால் எப்படி இருப்பாங்க சபை? புல்லாங்குழல் வாசிச்சா. அப்புறம் சுரமண்டலம் வாசிச்சா பேயெல்லாம் ஓடிடும். சவுளுக்கிட்ட இருக்கிற பேயெல்லாம் ஓடி போயிடும். சில நேரத்தில் அதெல்லாம் அதை வாசிக்க வேண்டியதுதான் இருக்குது. சுரமண்டலம் வாசிச்சா பேயெல்லாம் ஓடி போயிடும். புல்லாங்குழல் ஊதுனா அழகாக தூங்கலாம். இந்த 2000 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல் ஊதுற ஒரு காலம் இருந்தது, சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த காலம் புல்லாங்குழல் ஊதுறதும் கிடையாது, சுரமண்டலம் வாசிக்கிறது கிடையாது. இது எக்காலத்தின் சத்தம். இதுதான் உங்களை அங்கு இட்டு செல்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நான் இன்னைக்கு என்ன பவுல் எதை போதித்தாரோ நான் அதை தான் போதித்தேன். திருக்கதர்சி அழகா சொன்னாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நான் பவுலுடைய காலகட்டம் அது ஆல்பா செய்தியா இருந்தது, அது துவக்கமா இருந்தது. இது முடிவின் செய்தியாக இருக்கிறது. இந்த முடிவின் செய்தியை நீங்க புரிஞ்சிக்காம ராப்சருக்குள்ள போக முடியாது. திருக்கதர்சி சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய விசுவாசம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ளாக போக முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னன்னு தெரிஞ்சாதானே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துவோம், அப்புறம் சபைக்கு வந்துடுவோம், செத்து போன பரவத்துக்கு போயிடுவோம். இல்லை ஐயா, பூரணராக்கும்படி நாம் கடந்து சொல்வோமாக. இந்த வார்த்தை தான் உனக்குள்ள போய் உன்னை இந்த பூமியிலேயே மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை உன்னை இந்த பூமியிலேயே வித்தியாசமா மாற்றிக்கொண்டே வரும். ஒரு காலகட்டத்தில் இது அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கேதுவாக இது சாவாமையை தரித்துக் கொள்ளும். எப்போது இந்த வார்த்தை தான் நமக்குள்ள கொண்டு போய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அப்படின்னா திருக்கதர்சி சொல்றாரு, சபையானது வானத்துக்குரிய அடையாளத்தை அது பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. சபை வானத்துக்குரிய அடையாளம் யாருக்கு தெரியும்? தேவன் யாரை முன்குறித்தாரோ அவரிடத்துல தான் பேசிக்கொண்டிருக்கிறார். பல வருஷத்துக்கு முன்னாடி சபையில் நம்ம அநேக முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பேனர் போடுறதுக்காக அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு டிசம்பர் மாசமா இருந்தது. ஏராளமான ஊழியக்காரர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி குறித்து, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை குறித்து நிறைய பேர் பேனர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாலிப ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், ஒரு வயசான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அப்போ நான் நம்முடைய அந்த மேக ஸ்தம்பத்தை குறித்து ஒரு பேனரில் போட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார், ஐயா இது என்ன அப்படின்னு கேட்டுருந்தார். அப்புறம் அவர் கேட்குறோம் தான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா எல்லாரும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இன்னும் கூட 2000 வருஷம் தாண்டின பிறகு கூட அந்த வால் நட்சத்திரத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். தேவன் இன்னைக்கு என்ன செய்கிறாரோ அதை மறந்து போனோம். அப்போ இந்த வாலிப ஊழியக்காரன் என்னோட பேச்சை சரியாக கவனிக்க கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டு போனோம். ஆனால் வயசானவர் என்ன செஞ்சார்னா அது கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தார். இந்த அடையாளம் எல்லாருக்குரிய அடையாளம் கிடையாது. சபை வானத்தின் அடையாளத்தை இது பெற்றுக்கொண்டதா இருக்கிறது. 1963 வருஷத்துல தேவன் இந்த அடையாளத்தை காட்டியிருப்பார். ஏனால் 50 வருஷம் தாண்டியாச்சுங்க, நம்ம 50 தாண்டியாச்சு. தேவன் கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார், தேவன் தயவு பாராட்டி கொண்டிருக்கிறார். நம்மை போன்ற இன்னும் யாரோ ஒருத்தர் அந்த சத்தத்துக்குள்ள வருவாரையா, ப்ரோக்ராம் முடிந்து போயிடும், அவர் அக்கறைக்கு நம்மை கொண்டு போக போகிறார். அப்படியானால் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி இந்த அடையாளம் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவன் இந்த அடையாளத்தை தீர்க்கதரிசிக்கு அல்லது ஒரு சின்ன கூட்டத்து கிடையாது, இந்த செய்தியானது உலகளாவிய மக்கள் மத்தியிலே போனது. அந்த செய்தியை அநேகர் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதில் லைஃப் என்ற ஒரு மேகசின் கூட அந்த செய்தியை போட்டாங்க. செய்தி லைஃப் அந்த பத்திரிகை பேர். இந்த கிளவுடை குறித்து போட ஆரம்பித்தாங்க. உலகளாவிய மக்கள் அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு? முதல் வருகையில் வால் நட்சத்திரத்தையே பேசிட்டு இருக்காத, அது ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாமல் மீட்பு கிடையாது. வெறும் ரட்சிப்பை மட்டும் நீ பிடிச்சிக்காத. பல நேரத்தில் நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். அதில் நாங்கள் மருமகன் வந்துட்டோம் வச்சுங்க. வந்த பிறகு மனைவியை குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் 2 நாள் 3 நாள் இங்கே தங்கிட்டு அந்த லாஸ்ட் மூமெண்ட்டை தான் ரொம்ப ரொம்ப அப்படியே க்ளோஸாக இருப்பாங்க. பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைய கொஞ்சிட்டு இருப்போம். அங்கே டைம் ஆயிடுச்சுன்னா ட்ரெயின் எடுத்துருவோம். ஒரே ஒரு ட்ரெயின் தான்.
எல்லாமே முடிஞ்ச பிறகு அவசரமா சில நேரத்தில் நான் தான் வண்டியில் கொண்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் டைம் ஆகிட்டு வண்டியை ஓட்ட வேகமாக பள்ளத்தில் அங்கெல்லாம் விட்டுக்கிட்டு வேகமாக போய் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஏதோ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மறந்துட்டு வேறு எங்கேயோ போயாச்சு. 9:05 ட்ரெயின் எடுப்பாங்க. அந்த ட்ரெயின் 9:05. அதுக்கு அடுத்த நாள் விடியற் காலையில் அங்கே போய் சேர்ந்துடும். ஆனால் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, பே பண்ணியாச்சு, டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, பணம் கொடுத்தாச்சு. அங்கே இருக்கிற டிடிஆர் கணக்கு பார்த்துட்டு இன்னும் ஒருத்தர் வரலங்க, இன்னும் ஒரு 3 பேர் வரல, ட்ரெயின் அப்படியே போய் வெயிட் பண்ணுங்க சொல்ல போகிறான். டிக்கெட் எடுத்தாச்சுங்க ஐயா, அதுக்கு பே கூட பண்ணியாச்சு. நாம தான் என்ன செய்யணும்னா அந்த சரியான நேரத்துக்கு போயிட்டு முதலாவது எந்த கம்பார்ட்மெண்ட் அதை பார்க்கணும். அதற்கு நம்மளுடைய சீட் எங்க இருக்குது அதை தேடி பார்த்து அங்க போய் நம்ம உட்காரணும். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து இலவசமாய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவாதி தேவனாகி அவர் ஏழை மனுஷனை போல அடிமை போல பூமிக்கு வந்தார். தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உங்களை இவனை ரட்சித்தார். ரட்சிப்பு முடிஞ்சது. ரட்சிப்புக்கான கிரயத்தை செலுத்திட்டாரு. பாவம் உன் மேல அதிகாரம் செலுத்த முடியாது, சாபம் உன் மேல அதிகாரம் செலுத்த முடியாது, பிசாசு உன் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீ சுதந்திரவாளியா இருக்கிற. மீட்பு நடந்துச்சா? மீட்பு இன்னும் நடக்கல. மீட்புக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னும் காலகாலமாக அந்த முதல் காரியத்தையே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த 2வது காரியத்தை நம்ம எப்போது புரிந்து கொள்ள போகிறோம்? சபை வாரத்துக்குரிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டது அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? நான் மேகம் என்ற ஒரு செய்தி எடுத்தோன்னா மேகத்தில் நடந்த பல நிகழ்வுகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு மேகத்தில் ஒரு மனுஷன், ஒருத்தருக்கு சொப்பனம் இருக்குது. ஒரு மனுஷன் முன்னும் பின்னும் அப்படி நடக்கிறார். கடைசியில் அந்த யாரோ ஒரு மனுஷன் நடக்கிறாரு முன்னும் பின்னும். இந்த கிளவுடை குறித்து ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் கொஞ்சம் அப்படி பேசப்பட்டது. அவர் முடிவில் பார்க்குறாரு, பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, பிரதர் மேடம் நீங்க தான் அப்படி சொல்றாரு. இன்னும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த கிளவுடு கூடிய அந்த பேனரை பிடிச்சிட்டு போறாங்க ஜனங்க. அப்படியே நம்ம எல்லாம் அதற்கு உரியவங்க, நீங்களாம் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் போன வாரம் சொன்ன நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய மகள், அவர் ஒரு மெத்தோடிஸ்ட் பிரிச்சர், வயசான மனுஷன். மெத்தோடிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா சபை சில வரன்முறைகளை வைத்திருக்கோம், அதை தான் போதிக்கணும், அந்த லிமிட்ல இருப்பாங்க. சுகமளித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர் பார்த்தோம்னா அவருடைய கடைசி காலத்தில் சுற்று வட்டாரத்தில் கிராமப்புறத்தில் எங்கேயும் போயிட்டு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவர் பிரசங்கிக்கிற நேரத்தில் என்ன சொன்னார்னா, அப்போஸ்தலர் காலத்தில் தேவன் எப்படி அற்புத அடையாளங்களை செய்தாரோ அது போல திரும்ப வந்து என்ன செய்யப்படுறாரு, அற்புத அடையாளம் நிகழும் நடக்கும் என்பதை போதிக்க ஆரம்பிச்சார். எந்த தைரியத்தை அந்த மனுஷன் பண்ணாரு எனக்கு தெரியல ஐயா. அவர் ஊழியக்காரர், அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா அவர் தேவனால முன்குறிக்கப்பட்ட ஊழியக்காரராக இருந்தார். கண்டிப்பா இந்த வேதம் சத்தியம், இது நடக்கும், நிறைவேறும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சுட்டு வட்டாரத்தில் எல்லாருக்கும் அந்த வார்த்தை பிரசங்கிச்சார். திரும்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, இதே சுகமளித்தல நம்ம மத்தியில் செய்ய போறாரு. அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புத அடையாளங்கள் நம்ம மத்தியில் நடக்க போகுது என்று சுட்டு வட்டாரத்தில் பிரசங்கிச்சாரு. பிறகு அவர் மரித்து போனார். 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆன பிறகு அவருடைய மக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு விதமான நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு படுக்கையில இருக்குது. அந்த பிள்ளை படுக்கையில் இருக்கு. ஒரு நாள் அவங்க மக, அப்பா இறந்து 20 வருஷம், அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், மெத்தடிஸ்ட் ஊழியக்காரர், இறந்து 20 வருஷத்துக்கு இறந்துட்டாரு. ஒரு நாள் அவங்க மக என்ன செஞ்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு மாப்பு போட்டு இருக்குது. வீட்டில் அங்கங்கே மாப்பு போட்டுக்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் தூக்கம் வந்தது. அப்படியே டயர்டில் கொஞ்சம் படுத்து தூங்குச்சு. தூங்குனா ஒரு சொப்பனம், வானத்தில் ஒரு மேகம் அப்படியே இருக்கிறது. அந்த மேகம் அப்படியே இறங்கி வருகிறது. அந்த மேகத்திலிருந்து ஒரு மனுஷன் இறங்கி வராரு. யாரு பார்த்தா அவங்க அப்பா இறங்கி வராரு. ஆச்சரியமா இருந்தது. சரி கொஞ்சம் விழிச்சிச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு திரும்ப போய் படுத்தது. திரும்ப அதே சொப்பனம். எப்படி வித்தியாசமா இருக்கு. பல நேரங்களில் நம்முடைய தேவனை போல கிருபை நிறைந்தவர் வேறு யாரும் வர மாட்டாங்க. ஒரு முறை சொப்பனம் வந்துடுச்சு, நீ கவனிக்கல, விட மாட்டாரு. இல்லை
தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வார்னா எல்லா சூழ்நிலையிலும் கூட அவர் உண்டாக்கி தருகிறவராக இருக்கிறார். 3வது முறையும் அதே சொப்பனம். அவங்க அப்பா மேகத்திலிருந்து இறங்கி வராரு, வந்து பேசுறாரு, மகளே உன்னுடைய பிள்ளையை சோன் இடத்துக்கு கொண்டு போ. அங்கு கொண்டு போனால் அங்க சுகமளிக்கிற கூட்டம் நடக்கிறது, அங்க உன்னுடைய மகள் சுகமாக்கப்படுவாள். அந்த பெண்ணுக்கு அந்த இடம்லாம் தெரியாது. கடைசியில் அவள் யாருக்கிட்டே சொன்ன பிறகு அவங்க இந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டு அங்கேருந்து அந்த பெண்ணை அங்கேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வருகிற நேரத்தில் இந்த பேனை கொடுத்துலாம் முடிச்சிட்டார். அப்போ அங்கே போனவங்க ஒரு கொஞ்சம் மடக்கிட்டு சொல்கிறாங்க, ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்களா அப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் அப்பா மேகத்துலேருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர் என்ன சொன்னார், இந்த கூட்டத்துக்கு போக சொன்னார், என்னுடைய மகள் சுகமாக்கப்படுவாள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது சும்மா நடந்துச்சா? இல்லை ஐயா, தேவன் இன்னைக்கும் தேவனாகவே இருக்கிறார். தேவன் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சபையானது வானத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. கிறிஸ்மஸ் முடிஞ்சு 2025 வருஷம் ஆன பிறகு இன்னைக்கு சபை 2வது அடையாளமாகிய இந்த கிளவுடை குறித்து தெரிஞ்சுக்காம போச்சுன்னா ராப்சர் போக மாட்டான். இந்த கிளவுடு வந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுறது முடிஞ்சிச்சா? இல்லை. எப்படி இயேசு கிறிஸ்துடைய நட்சத்திரத்தை அவங்க பார்த்த பிறகு இயேசு கிறிஸ்து 33 வருஷம் அந்த பூமியில் இருந்தார். 33 வருஷம் இருந்தார். 33 வருஷத்துக்கு பிறகுதான் ரட்சிப்புக்கான கிரயத்தை அவர் செலுத்தினார். அப்படியானால் இந்த கிளவுடு வந்த அந்த நாளிலிருந்து ராப்சருக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றாரு, மணவாளனும் மணவாட்டியும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா காதல் விவகாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டு 2 பேரும் கொசு கொசுன்னு பேசி இருக்கிறாங்க. அவர் பரலோகத்துக்குரிய காரியத்தை தன்னுடைய மனவாட்டியோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனவாட்டியை அவள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, அப்போது அவர் என்ன செய்யப்படுறார், இந்த மாம்ச சரீரத்தை இந்த கோட்டை கழட்டி விட்டு மணவாளன் அங்கே வருவார். தன்னுடைய சேரட் வண்டியில் வருவார். அவர் கையை நீட்டுவார். அவர் வேகமாக ஓடி அவர் கையை இருக்கப்பட்டுக்குவார். அவர் அவளை அங்கு கொண்டு போக போகிறார். அங்கு கல்யாண விருந்து நடக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் சபையினுக்கு என்ன நடக்க போகுது? வானத்தின் அடையாளத்தை அவள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, மரியாதை பத்தி பேசிக்கிட்டு வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதை சொல்றதுக்கு எவ்வளோ காரியம் இருக்கணும், கொஞ்சம் கவனிங்களேன். மற்றவங்க கேட்டால் எப்படி இருக்கும்? உண்மை அதுதான். அன்னைக்கு மரியாள் கிருபை பெற்றவள், வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் அப்படியே திருப்பி சொல்றார், சபையே நீதான் கிருபை பெற்றிருக்கிற, நீதான் கிருபை பெற்றிருக்கிற, கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், உன்னோட கூட உனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனை பார்க்கலாம், உன்னில் உள்ள பெரியவளா இருக்கிறார். இன்னைக்கு வானத்தின் அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 2025 வருஷம் ஆன பிறகு அந்த முதல் அடையாளத்தை பேசுகிற காலம் இது இல்லை. தேவன் 2வது அடையாளமாகிய தம்முடைய வானத்துல இந்த அடையாளத்தை காட்டியிருக்கிறார். மணவாட்டி ஆயத்தப்படுவதற்காக அந்த முதல் வருகையை பேசி அந்த பண்டிகை கொண்டாடிக்கிட்டு அப்படியே மங்களம் பாடிட்டு இருக்கிற காலம் இது கிடையாது. வருகைக்கு ஆயத்தப்பட்டு மணவாளை என்னை கூப்பிடுவார் என்னால் எஸ் சார் அப்படி சொல்லிட்டு அவரை கையை பிடிச்சிக்கிட்டு பறந்து ஓடக்கூடிய இருக்கணும். ஷாரோட ஒரு அழகான ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க, அழைப்பின் சத்தம் கேட்டேன் நானும் ஆயத்தமாயிட்டேன். ஒருவேளை நான் இப்படியாக நினைக்கிறேன், மரித்து போன லாசரு கல்லறை இருந்த சமயத்துல இயேசு சத்தமாய் கூப்பிட்டார். அந்த ஆத்மா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாரும் போல அந்த ஆத்மா எங்கேயாச்சும் போயிருக்குமா? தேவனுடைய திட்டம். தீர்க்கதரிசி இன்னொரு விஷயத்தை கூட சொல்றாரு, அந்த கல்லறை கிட்ட போயிட்ட பிறகு இயேசு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். லாசர் உயிர் தெழுகிற நேரத்தில் சிஸ்டர் என்ன சொன்னாங்க? தூங்கிட்டு இருந்தீங்க, என்ன தெரியல, சத்தமாய் சொன்னார், லாசருவே வெளியே வா. ஒருவேளை அங்க போயிட்டு வெறும் பொதுவான கல்லறை கிட்ட போயிட்டு வெளியே வாருங்கள் அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏன்னா அது ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. மரித்தவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது அன்னைக்கு கிடையாது. இயேசு சொன்னாரு,
அதுக்காக தான் சொன்னார், லாசர் மட்டும்தான் ஆக இருந்தா லாசருவே வெளியே வா. லாசர் மட்டும் வந்தான். அந்த சத்தத்தை கேட்க காத்திருந்த லாசர் எப்படி வெளியே வர முடியுது? கட்டப்பட்டு தான் இருந்தான். அந்த லாசர் மட்டும் வெளியே வந்து உண்மையா இருக்குமேனால் அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். தன்னுடைய சேரட் ஆகிய மேகத்தோடு கூட வருவார். அவர் அங்கிருந்து தன்னுடைய மனவாட்டிகிட்ட கையை நீட்ட போறாரு. திருக்கி சொல்றாரு, இயேசு திரும்ப இங்க என்ன செய்ய பாடி ஃபார்ம்ல வரப்போது கிடையாது. பிரஜாதிபதியில சரீர நிலையில பாடி ஃபார்ம்ல வரப்போது கிடையாது. ஆபிரகாம் சொன்னா, என் குமாரனை நீ என்னங்க அங்க அழைச்சிக்கிட்டு போகாத, பெண்ணு தான் என்னை சந்திக்க வரணும். அது போல அவர் வருவார், மத்திய ஆகாயத்தில் வருவாரு. அவர் கையை காட்டுவாரு, கையை நீட்டுவாரு. அந்த சத்தத்தை கேட்டு பழகி இருந்தாதான். லாசருக்கு அந்த சத்தம் கேட்டு கேட்டு பழக்கம் இருந்தது. அந்த வீட்டில் அவர் தங்கி இருந்தார். மரியாளோடு கூட, மார்த்தாளோடு கூட, லாசரோடு கூட பேசிக்கிட்டு இருந்தபடியா அந்த சத்தம் உறக்கமாய் உருது சத்தத்தில் பேசின அந்த சத்தத்தை கேட்டார், ஓ என்னோட எஜமானர் வந்துட்டாரு. சத்தத்தை கேட்டு அவர் வேகமாய் வந்தாரு. அந்த சத்தத்தை கேட்டு பழகின மக்களுக்கு தான் அந்த சத்தம் வரும். இங்க ஏறி வாருங்கள், வேகமா போய் கையை பிடிச்சுக்க போறோம். அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு முடிஞ்சது, இது மீட்பின் காலம். ஆல்பாவுடைய செய்தி முடிந்தது, இது ஒமேகானுடைய காலகட்டங்கள். ஆல்பா இல்லாம ஒமேகா கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆல்பா இல்லாம ஒமேகா கிடையாது. ஆனா காலகாலமாக நீங்க ஆல்பாவே பேசிட்டு இருக்காதீங்க. காலகாலமாக ஆல்பா செய்தியே கிடையாது. ஆல்பா மீட்பு கொண்டு வராது, ஆல்பா ரட்சிப்பு. ஒமேகா உங்களை மீட்கக்கூடியதா இருக்கிறது. சரீரத்துல மாற்றம் ஏற்பட போகிறது. சரீரம் என்ன செய்ய போகிறது? ஆபிரகாம் எப்படி 90-100 வயசு கிழவன் வாலிபனாய் மாறி போனாரோ அது போல இந்த சரீரமானது மறுரூபம் அடைவதற்கு அந்த வார்த்தை தான் உங்களில போய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. அப்படின்னா நம்ம எந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒமேகான் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை வானத்தின் அடையாளம் பெற்றுக்கொண்டது. என்னைக்கு நாளைக்கு நடக்கலாம், இன்னும் 10 வருஷம் நடக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்தில் நடக்கலாம். இனி காலம் தாமதிக்கப்பட போது கிடையாது. அவர் வருவார், தம்முடைய மனவாட்டியை இட்டு செல்வார். பறந்து போக போறோம். எதற்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோமோ, எதற்காக யாருக்காக ஏங்கி கொண்டிருந்தோமோ அவர் வருவார். கண்ணை மூடுவோம், அக்கறை போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் எழுந்திருக்கலாமே. அவர் உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று பதியட்டும் ஐயா. நாம வாழுகிற இந்த காலமானது ஒமேகாவின் காலமாயிருக்கு. இயேசு சொன்னார், நான் ஆல்பாவும் நான் ஒமேகாவும் ஆயிருக்கிறேன். நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. அவர்தான் முன்மாறி, அவர்தான் பின்மாறி. முன்மாறி 2000 வருஷத்துக்கு முன்னாடி முன்மாறி பொழியப்பட்டது. யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். நம்ம காலகட்டத்தில் 2 செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. உரைக்கப்பட்ட வார்த்தையை மூல வித்து செய்த பிரதர் வேணும் சொல்றாரு. 2 செய்தி நம்ம காலத்துல, எது துவக்கத்தின் செய்தியும் முடிவின் செய்தி நம்ம காலத்தில் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நாம வாழ்கிற இந்த காலகட்டம் ஒமேகா ஏஜா இருக்கிறது. இன்னைக்கு உலகம் எல்லாம் அந்த ஆல்பா அந்த காலத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மனவாட்டியே நீ ஒமேகாக்குள்ளாக வரணும். கர்த்தர் உங்களை கரங்களை இருக்க பற்றிக் கொள்வாராக. கர்த்தர் உங்களை இட்டு செல்வாராக. அதை விட ஒரு மகத்துவமான நாள் வேற எதுவும் வர முடியாது. அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமே. எந்த உள்ளம் புதுக்கவியால் பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா
எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதம் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசி ஒழிந்தெனக்கென்றும் சுகதலனாளித்தாளே. சுகதலனாளித்தாளே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே.
ஆதியாகமத்திலிருந்து கடைசி மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இருந்த போதிலும் கூட இயேசு இந்த பூமியில பிறந்த போது எங்கேயோ இருந்து வந்த அந்த சாஸ்திரிகளை தவிர வேறு யாருக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை கண்டுகொள்ள முடியலை. வயலிலே தங்களுடைய மந்தைகளை ஒத்தமத்தோடு கூட காத்து கொண்டிருந்த அவர்களுக்கு பரலோகம் தம்முடைய தூதனை அனுப்பி அவருக்கு அறிவித்தாங்க. தேசத்தில் உள்ள ஆசாரியனுக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி ஒன்றும் தெரியல. அங்கு உள்ள ஊழியக்காருக்கு ஒன்றும் தெரியல. காரணம், அவர்கள் வேதத்தை வேறு கோணத்தில் புரிந்திருந்தபடியினால. சபைக்கு ஒரு காரியம் புரியல. அவர்கள் வேதத்தை வேறொரு கோணத்தில் புரிந்திருந்தபடியினால ஒருத்தரும் ஆயத்தமாக முடியல. இயேசு கிறிஸ்து கழுதின் மேல பவனி வர நேரத்தில் முழு இஸ்ரவேல் ஜனங்க பார்த்து சொல்றாங்க, இவர் யாரோ, இவர் யாருன்னு கேட்டாங்க. அவர் ஆதியாகமத்துக்கு மல்கியா வரைக்கும் முன் அறிவிக்கப்பட்ட மெசியாவாக இருந்தார். அந்த முதல் வருகையில அப்படி நடந்திருக்கும் ஐயனால் இந்த ரகசிய வருகையும் கூட அப்படிதான் இருக்கும். சபை பெருசா இருக்கும், ஜனங்க ஏராளமா இருப்பாங்க, கூட்டங்கள் அதிகமா இருக்கலாம், நல்ல காரியங்கள். ஆனால் எத்தனை பேருக்கு சபை வானத்தின் அடையாளத்தை பெற்றிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். முதல் வருகிற முதலாவது வேதாகமாகிய வான மண்டலத்துல தேவன் அந்த வால் நட்சத்திரத்தை அனுப்பி ஒரு அடையாளத்தை காட்டியிருப்பார். எனால் இந்த ரகசிய வருகைக்கு முன்னாடி கூட 1963 வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தை வானத்தில் அனுப்பி கிறிஸ்துவின் முகத்தை எங்க காட்ட ஆரம்பித்தார். இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். மனுஷகுமாருடைய அடையாளம் 1963 வருஷம் வானத்தில் தோன்றினது. லைஃப் என்ற மேகசின் உலகம் முழுசு அதை கொண்டு போனது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சின்ன கூட்டம் அதற்கென்ற முன்குறிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதை அவர்கள் புரிந்து கொள்வாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் வார்த்தை. அந்த மக்கள் அந்த வார்த்தையில பரிபூர்ணப்படுவாங்க. தன்னுடைய ஆத்தும நேசர் வரும்பொழுது தன்னுடைய கரத்தை அவர் நீட்டுவார். அவருடைய கரத்தை இருக பற்றி கொண்டு அவள் அக்கறைக்கு பறந்து போக போறார். கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். இந்த பூமியோட கூட நம்ம வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. நான் அக்கறைக்கு போக போறேன். அதுக்காக தான் இன்னைக்கு இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் இந்த எண்ட் டைம் செய்தி. இது ஆல்பா கிடையாது, ஒமேகா. முந்தின காரியத்தை பார்க்கலாம், பிந்தினது பரிபூர்ணமாக இருக்கும். துவக்கம் விட முடிவில் சம்பூர்ணமாக இருக்கும். காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. இதுதான் மகத்துவமானதா இருக்கப்படுது. இயேசு மரித்தார், இயேசு உயிர் தெழுந்தார். அது ஒன்றும் பெருசா பேசக்கூடிய காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் தேவன், அவர் மகா பெரியவர். அவர் 3 நாள் கிடையாது, 300 வருஷத்துக்கு பிறகு கூட அவர் உயிரோடு எழுப்ப முடியும். அவர் பாவம் இல்லாமல் பிறந்தாரு. ஆனா பாவத்துல பிறந்த நீங்களும் நானும் இந்த சரீரத்தை விட்டு அவரை போல எழுப்பி போறோம். யோவான் சொல்றான், எப்படி இருக்க போறோம்? அவரை போல இருக்க போறோம். அதுதான் பரிபூர்ணம், அதுதான் பரிபூர்ணம், அதுதான் பரிபூர்ணம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒமேகாவின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி முன்மாரியையும் பின்மாரிக்குரிய அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களை பரிபூர்ணப்படுத்தும், அக்கறை கொடுக்கும். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேலையில் ராஜாவின் சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி உம்மை உயர்த்த ஆண்டவரே, விலை மதிப்பட்ட வேத வசனங்களை தியானிக்க நீங்க பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, இந்த உலகம் முழுசும் ஆல்பா என்ற அந்த முதல் கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒமேகாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க அனுகரகம் செய்து தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒமேகாவுடைய காட்சி உம்மோடு கூட வாழ்ந்து உங்களுடைய மார்பில் சார்ந்து கொண்டிருந்த யோவானுக்கு கூட அது ஆச்சரியமா இருந்தது ஐயா. எனக்கு நாங்களும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஆல்பாவை பெற்றுக் கொண்டிருக்கோம். எங்களுடைய ரட்சிப்பு அங்கதான் இருக்கிறது. எங்களுடைய மீட்பு ஒமேகாவில் மறைந்திருக்கிறபடியால எங்களுடைய மீட்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீர் வருவி உங்களுடைய கையை அசைப்பி நாங்கள் பறந்து போகிறோம். அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களை அப்படியாக இட்டு செல்கிறார்கள். வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வெளியேறப்பட்ட கர்த்தாவை கிருபின் கரத்தினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
நீர் கர்த்தாவே அக்கறையில வரும் பொழுது ஆண்டவரே நீர் மேகத்துல வந்து எங்களை அழைக்கிற நேரத்துல அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவனாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய அந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் நமக்கு செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.